ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி. அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி. என் செல்லமே, என் செல்ல குழந்தையே, நானும் உன் குலதெய்வமும் தரும் வாக்கு. நாளை நீ மனதில் நினைத்த காரியம் நிச்சயமாக நடக்கும். இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு. என் செல்லமே, உனக்கான மகிழ்ச்சி பல காத்திருக்கிறது. உனக்கான மகிழ்ச்சி பல நல்லதொரு நிகழ்வுகள், மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் காத்திருக்கிறது. ஏனென்றால் நானும் உன் குலதெய்வமும் அல்லம்மா உன்னிடத்தில் பேச வந்திருக்கிறோம். ஆகையால் நீ எப்போதும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கப் போகிறாய். அன்பு, பண்பு, அறிவு எல்லாம் திறந்து நிறைந்து வாழப்போகிறாய். தன்னம்பிக்கை உன்னிடத்தில் நிறைய இருக்கிறது என் செல்லமே. எல்லா நன்மைகளும் பெருமைகளும் சேர்க்கும் நல்ல விஷயங்கள் எல்லாமே உன் இல்லத்தில் அடுத்தடுத்து நடக்கப் போகிறது. எல்லாம் போய்விட்டது என்று நீ மனதளவில் கூட எண்ண வேண்டாம். யாராலும் பறித்து கொண்டு செல்ல முடியாத உயர்ந்த செல்வமான உள்ளம் இருக்கிறது அல்லவா, அது உன்கிட்டத்தான் இருக்கிறது. நல்லதொரு உள்ளம். ஏனென்றால் நடக்கப் போகிற உண்மையான விஷயங்கள் தான் உனக்கு இந்த முருகப்பெருமானும் நானும் உன் குலதெய்வமும் உனக்கு அருள்வாக்காக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வார்த்தைகளை வெறும் பேச்சாக மட்டும் எடுத்துக்கொண்டு எங்களை நினைத்தால் வெறும் வார்த்தையாக முடிந்து போய்விடும். உன் கண்ணீரையும் உனக்கான கஷ்டத்தையும் எல்லாம் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறோம். கவலைப்படாதே. எனது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்துவிடாதா என்று என்னிடத்தில் அழுது புலம்புகிறாய். நிச்சயமாக உன் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கத்தான் இப்பொழுது நாங்கள் வந்துவிட்டோம் அல்லவா. கவலைப்படாது. நான் ஒன்று சொல்லட்டுமா? உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் எங்களை தஞ்சமாக கொள். வேண்டியது அனைத்தும் வேண்டியபடி நிச்சயமாக நடக்கும்படி அருள் பாலித்து விடுவோம். கவலைப்படாதே. எங்களை தஞ்சமடைந்த உன்னை எப்போதும் நிற்கதியாக இருக்கவிட மாட்டோம். ஒருபோதும் கைவிட மாட்டோம் என்பதையும் உறுதியாக நம்பு என் செல்லமே. நிச்சயமாக நீ மற்றவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் இழைக்காத வண்ணம் இருக்க வேண்டும். நீ எடுக்கும் முடிவுகளை நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் எடுக்க வேண்டும். தேவைகள் எப்போதும் மாறிக்கொண்டேதான் இருக்கும். முதலில் அந்த நிலையை சமநிலைப்படுத்திக்கோ. நிறைய ஆசைப்பட வேண்டாம். அளவுக்கு மீறி அதீத ஆசைகள் வேண்டவே வேண்டாம். நிச்சயமாக. ஏனென்றால் உன் அதீத ஆசைகளினால் எதிர்பாராமல் வரும் தாமதங்களையும் தடைகளையும் நிச்சயமாக உன்னால் இலகுவாக எதிர்கொள்ள முடியும், அதீத ஆசைப்படாமல் இருந்தால். ஏனென்றால் கஷ்ட நஷ்டங்கள் வாழ்க்கையில் ஒரு பகுதிதான். இதையும் நீ நம்ப வேண்டும். ஏனென்றால் அதுவே வாழ்க்கையாக மாறிவிடாது. நீ அடையும் லட்சியத்தை பெறும் வரை அதற்கான முயற்சியில் சுணக்கம் மட்டும் காட்டிவிடக்கூடாது. அப்போதுதான் உன்னால் இந்த பிரபஞ்சத்தில் சுடர்விட்டு பிரகாசித்து உன் வாழ்க்கையை செவ்வனை நடத்த முடியும். நீ துக்கப்படுவதால் எதுவும் மாறப்போவதில்லை. வாழ்க்கையில் இன்பமாக தோன்றும் எதுவும் இன்பமும் அல்ல. துன்பம் என்று நீ வருந்துவதும் நிலையானதும் அல்ல. நீ கால் வைக்கும் எல்லா தீய நிகழ்வுகளில் இருந்தும் உன்னை பாதுகாத்து வருவது நாங்கள் தானே. நிச்சயமாக உன் இரக்க குணமும் இந்த நிலையில் மற்றவர்கள் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம்தான் இருக்கிறதல்லவா, அதைத்தான் நாங்கள் பார்த்து பெருமை அடைகிறோம். கவலைப்படாதே என் செல்லமே. என் செல்ல பிள்ளைக்கு நாங்கள் தீங்கு செய்து விடுவோமா என்ன? எப்போதும் தேவையில்லாத விஷயங்களை யோசித்து கொண்டு உனக்கான நிம்மதியை மட்டும் தொலைத்து விடாதே. ஒரு நொடி கூட உன்னை விட்டு பிரியணும் என்று நாங்கள் நினைத்ததில்லை. நிச்சயமாக நீ உனக்கான வேலைகளை மட்டும் செய்து கொண்டே இரு. நிச்சயமாக. ஆம் செல்லமே.
அன்பு மட்டுமே புன்னகை என்ற ஒன்றால் மட்டுமே தோன்றவும் வெளிப்படுத்தவும் முடியும். அன்பு முக்கியமானது என் செல்லமே. பிடித்தவரிடம் கொட்டி தீர்க்கும் நம் கவலைகள் எல்லாம் அவரிடமிருந்து அனுதாபம் பெறுவதற்காக இல்லை, சற்று நம் மனது கவலை மறைந்து இளைப்பாறுவதற்காகத்தான். விலையில்லாத அன்பினை விற்று விடாதவே, கொடுத்து சொல். அன்பை விலைக்கு விற்கக்கூடாது, அன்பை அன்பாக கொடுத்து சொல். நிரந்தரமில்லாத உலகில் உனது வாழ்வு சரித்திரத்தை நெடுங்கால நினைவாக்க அனைவரிடத்திலும் அன்பாக பேசு, அன்பை செலுத்து. என் செல்லமே, அன்பு ஒன்றே அனைவரின் வாழ்வில் ஊர்ந்து செல்ல தேவைப்படுகின்ற ஒன்றாகும். நீ உனது வாழ்வில் நெடுந்தூரம் பயணிக்க உனது புன்னகையை உதிர்த்து சொல். எனவே அதுவே பார்க்கின்றவர்களுக்கு அருமருந்தாகவும் ஆறுதலாகவும் இருக்கும் என் செல்லமே. தனி மனித வாழ்வில் ஒழுக்கமும் சுய கட்டுப்பாடும் உருவாகிவிட்டால் அது அடுத்த சந்ததிக்கான சமுதாயம் முழுவதும் பிரதிபலிக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. சமுதாய சிந்தனையுடன் சவால்களை எதிர்கொள். தெரிந்த மனிதர்களுக்கு உதவி செய்யும் போது நீ மனிதனாக மாறிவிடுகிறாய். அதே நேரத்தில் தெரியாத மனிதர்களுக்கு உதவி செய்யும் போது நீ கடவுளாகவே மாறிவிடுகிறாய். புரிகிறதா? பறவைகள் தூங்கப் போகும் நேரத்தில் தூங்கச் சென்று அவை விழிக்கும் நேரத்தில் எழுந்திரு. நீ தொட்டதெல்லாம் பொன்னாகும். ஆம் செல்லமே, பிரம்ம முகூர்த்தத்தில் உன் காலை பொழுதை எழுந்திரு. நிச்சயமாக அந்த நேரத்தில் எழுந்து என்னை மனதார வழிபடு. நிச்சயமாக அந்த சமயத்தில் நீ கேட்டதெல்லாம் நடக்கும், நீ தொட்டதெல்லாம் நல்லதொரு விளையாக தொடங்கும். பிரம்ம முகூர்த்தத்தில் நீ நினைக்கும், நீ செய்யும் செயல்கள் அனைத்தும் வெற்றியில்தான் முடியும். ஏன் அதிகாலையில் எல்லோரும் புது வீட்டில் கிரகப்பிரவேசத்தில் அதிகாலையில் ஏன் பால் காய்ச்சுகிறார்கள்? அந்த நேரத்தில் எந்த ஒரு இடையூறுகளும் இருக்காது. மன அமைதியில் அந்த நேரமே அமைதியான நேரமாகத்தான் இருக்கும். அதற்காகத்தான் சொல்கிறேன், பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரு. காலை வெள்ளனாக எழுந்து உன் மனதை தியானப்படுத்த அமைதியை கொண்டு செலுத்து. அந்த நாள் உனக்கு நிம்மதியான நாளாக தொடரும் அமையும். எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் உன்னிடத்திலிருந்து வெளியேறிவிடும் என் செல்லமே. நேர்மறை சிந்தனையோடு முருகா முருகா என்று என்னை மனதார நினைத்து கொண்டு தியானம் செய். நிச்சயமாக அந்த சமயத்தில் உனக்கு நான் அருள் பாலிப்பேன். அடிக்கடி வானத்தை பார். உனது எண்ணங்களில் வெளிச்சமும் தெளிவும் பிறக்கும். நிறைய அமைதியாக இரு என் செல்லமே. கொஞ்சமாக பேசு. உன் இதயத்தில் மௌனம் குடிகொள்ளும். உனது ஆன்மா எப்போதும் அமைதியாக இருக்கும். முயற்சி செய். நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.